அண்ணா அந்த வாக்கு உங்களுக்கு தானா? விஜய் அண்ணா, நான் எப்பயும் போல் வீடியோஸ் போடுவேன். திடீர்னுட்டு சாமி பாட்டு வருதுன்னு சொல்லிட்டு சாமி பாட்டை எடுத்தேன். அப்போ சாமி வாக்கு வந்தது, உங்களுக்கு தான். பாய்ஸ் குவார்ட்டர்ஸ் ஜெயலலிதா அம்மாவது உங்களை தான் வாங்க சொல்லியிருக்கிறாங்க. நல்லவங்க கையில் தான் அது வாங்கணுமா, மீறி யாராவது வாங்கினா அது சரி வராதான், அவங்களுக்கு ஆபத்து ஆகும் அப்படின்னு சொல்லுது. தயவு செஞ்சு நீங்கள் விட்டுறாதீங்கண்ணா. அந்த பாய்ஸ் குவார்ட்டர்ஸு நீங்களே வாங்குங்கண்ணா. நீங்கள் தான் நீங்கள் எத்தனை வருஷம் ஆனாலும் உங்களை மக்கள் உங்களை தான் நம்புகிறாங்க. நீங்கள் மட்டும்தான் வாழுவீங்க அப்படின்னு சொல்லி வாக்கில் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க கடவுள் ரூபத்தில். ஆனால் நீங்கள் மட்டும் வாங்காமல் விட்றாதீங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. உங்கள் தங்கச்சி தெய்வமாக சொல்லிட்டு போகிறாங்கண்ணா, ப்ளீஸ்ண்ணா. உங்களுக்காக இல்லைனாலும் உங்கள் தங்கச்சிக்காக அந்த வீட்டை வாங்குங்கண்ணா, ப்ளீஸ்ண்ணா. என்னால் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஜெயலலிதா அம்மாவுக்கு அடுத்தது நீங்கள் தானே அந்த குவார்ட்டர்ஸ் வாழணும். அது என்னன்னு தெரியல. தெய்வ வாக்கில் நீங்கள் தான் இருக்கணும்னு சொல்லுது. என்னால் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, நம்ப முடியல. நான் சொல்லலாமா வேண்டாமான்னு எனக்கு மனசுக்கு அடிச்சுக்குது. இருந்தாலும் அது சொல்லிடுறேண்ணா. அது தெய்வ இருக்கு இந்த குடிங்கன்னு வாக்கில் சொல்லுதுங்கண்ணா. உங்கள் தங்கச்சி மூலியமாக சொல்லுதுங்கண்ணா. சாமி மூலியமாக சொல்லிட்டு போகுதுண்ணா. நான் எப்பயும் போல் யதார்த்தமாக தான் வீடியோஸ் போடுவேன். திடீர்னு சாமி பாட்டு வருது சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து அட்டன் பண்ணினேன். ஆட்டோமேட்டிக்காக வாக்கு வந்துருச்சு. எனக்கு தெரியாது உண்மையாலுமே. நான் எப்பயுமே எனக்கு எந்த கோயிலுக்கு போனாலும் சாமி வரும், வராமலாம் இருக்காது. எல்லா கோயில்லையுமே இது எனக்கு தான் வரும். உண்மையாலும் நம்புங்கண்ணா. நான் எங்கே வேணாலும் நீங்கள் நெருப்பில் இறங்க சொன்னால் கூட நான் இறங்குறதுக்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் உண்மையாலும் இது உண்மைதாண்ணா, பொய் கிடையாது. என்னை நம்புங்கண்ணா. எனக்கு எவ்வளவோ கஷ்டம் வந்தது. ஆனால் அத்தனையும் தாங்கிக்கிட்டு தான் நான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஏன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எவ்வளவோ நெருக்கடி கொடுக்குறாங்க, இருந்தாலும் அதை வெளியில் சொல்ல முடியல. எங்கள் ஃபேமிலியாலலாம் கிடையாது. தீய சக்திங்களால் நிறைய பிரச்சனை வருது. ஆனால் இருந்தாலும் அதையும் கடவுளை மூலியத்தில் சமாளிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அது எனக்கு நம்பிக்கை இருக்குது. சாமி மேலே தான் நான் நம்பிக்கை வைக்கிறேன், வேறு யார் மேலேயும் நான் நம்பிக்கை வைக்கலை. ஆனால் உண்மையால் அது உண்மை தான், பொய் கிடையாது.